Hello everyone, welcome back to Ari Stories by Bhuvi. இன்னைக்கு நம்ம வீடியோவில் புட்டாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு ஆரி ஒர்க் பண்ணாலும் அந்த ப்ளவுஸை வந்துட்டு கிராண்டாக காட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து புட்டாஸ் வந்து யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இந்த புட்டாஸ் டாபிக் வந்துட்டு நான் தனியாக உங்களுக்கு அசைன்மெண்ட் ஒர்க் வந்து கொடுப்பேன். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். இதில் வந்துட்டு ஜஸ்ட் வந்து புட்டாஸ் எப்படி போடுறது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் நான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஈவனாக வந்துட்டு நான் வந்து ஒரு 15 காலம்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம புட்டாஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பேக் சைடு ஒரு குட்டியாக லாக் போட்டுக்கிறேன். சூயிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். பீட்ஸ் லோடிங் அயன் நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் பீட்ஸை வந்து கோர்த்துட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சில வீடியோஸில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி அந்த த்ரெட்டை வந்து இப்படி மேலே கொடுத்த மாதிரி வந்து இழுத்து விடுற மாதிரி வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டிச் கொடுத்த பிறகு தென் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து அந்த இடத்துல நம்ம எண்ணாட் போட்டு முடிக்கணும். இப்படி தான் வந்து நம்ம பண்ணணும். இப்போ வந்துட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து ஒரு குட்டியாக லாக் போட்டுக்கிறேன். போட்டுட்டு 3mm பீடு வந்து நான் லோட் பண்ணியிருக்கேன். வரிசையாக வந்து ஒரு 3 பீடு வந்து கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். தென் பேக் சைட் டர்ன் பண்ணி வெறுமனே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்து வந்து ஒரு 2 பீட் கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பீட்ஸுக்கு கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப் வழியாக நான் முன்பக்கம் வந்துட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு 2 பீடு வந்து நான் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நான் வந்து எண்ணாட் போட்டு இதை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எங்கே போய் எண்ணாட் போட்டோமோ நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமோ அந்த சைடு போய் எண்ணாட் போட்டுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு புட்டாக்கு வந்துட்டு நான் த்ரெட்டை எடுத்து ஒரு லாக் கொடுத்துக்கிறேன். 5mm பீடு வந்துட்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் கொடுத்துட்டு சுற்றி வந்து 2 சுகர் பீடாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த பீடை சுற்றி அந்த பீடை ஒட்டி வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த பீடுக்குள்ளேயே வந்துட்டு நான் ஸ்டிச் கொடுத்து இந்த சைடு வெளியே வந்துக்கிறேன். வந்துட்டு மேலே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து நான் 3mm பீடு யூஸ் பண்ணி கீழே வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிளுக்கு வந்துட்டு நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். தென் உள்ளே போயிட்டு டாப் போர்ஷனுக்கு போய்க்கிறேன். போயிட்டு ஒரு 3mm பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து ஸ்டிச் கொடுத்து நான் வந்து அங்கே எண்ணாட் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு புட்டாக்கு நான் த்ரெட் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு 5mm பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிவிட்டு சுற்றி வந்து சுகர் பீட் வந்து 2 கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ளேயே வந்து நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு இப்போ நான் வெளியே வந்துக்கிறேன். வெளியே வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் மேலே கொடுத்துட்டு ஒரு சுகர் பீட் ஒரு வீட் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக வந்து கொடுத்துக்கிறேன். தென் ஒரு வீட் பீட் ஒரு சுகர் பீட் கொடுத்து நான் வந்து அந்த இடத்துல வந்து எண்ணாட் போட்டுக்கிறேன். இப்போது கீழே வந்துட்டு நான் சென்டரில் த்ரெட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு பஞ்ச் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு புட்டாக்கு வந்துட்டு நான் த்ரெட்டை எடுத்து ஒரு லாக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் பஞ்ச் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி வரிசையாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளார் மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ளேயே வந்து நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு இப்போது மேலே போயிட்டு அதே பீடு ஒன்றும் ஒரு சுகர் பீட் யூஸ் பண்ணி மேலே வந்து எண்ணாட் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு புட்டாஸ்க்கு நான் த்ரெட் எடுத்து பேக் சைடில் ஒரு லாக் கொடுத்துட்டு ஒரு சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். தென் ஒரு
3 mm பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு 5 mm பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு சைடில் போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். தென் சுகர் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிவிட்டு அந்த கீழே கொடுத்துருக்க 5 mm பீட்ஸ்க்கு ஒரு ஹாஃப் சர்க்கிள் வந்து கவர் ஆகிற மாதிரி கீழே வந்து சுற்றி நான் சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். தென் எண்ணாட் போட்டு இதை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு புட்டாஸ்க்கு வந்து நான் த்ரெட் எடுத்து லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு 5 mm பீடை கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் போட்டுக்கிறேன். தென் சுற்றி வந்து 2 சுகர் பீடாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது அதுக்குள்ளேயே ஸ்டிச் கொடுத்து நான் வெளியே வந்துட்டு அதை சுற்றிலையும் 3 mm பீடு யூஸ் பண்ணி நான் ரவுண்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணி முடித்ததும் கொஞ்சம் தள்ளி ஸ்டிச்சஸ் கொடுத்து நான் அந்த இடத்துல எண்ணாட் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு புட்டாஸ்க்கு வந்துட்டு த்ரெட் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து 3 mm பீடு யூஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுத்து அதை சுற்றி நான் சுகர் பீட் கொடுத்து நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். தென் கீழே வந்துட்டு ஒரு 3 mm பீடு ஒரு சுகர் பீட் கொடுத்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அகைன் மேலே போயிட்டு ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து 3 mm பீடு ஒரு சுகர் பீட் கொடுத்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். தென் மேல் சைட் போயிட்டு ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து 3 mm பீடு ஒரு சுகர் பீட் கொடுத்து நான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மெத்தடுக்கு சுகர் பீட், ட்ராப் பீட், 5 mm பீட், ட்ராப் பீட், சுகர் பீட் காம்பினேஷனில் ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எண்ணாட் போட்டுக்கிறேன். தென் அதே மாதிரி சென்டர் போர்ஷன்லையும் ஒரு சுகர் பீட் ஒரு ட்ராப் பீட் கொடுத்து அந்த 5 mm பீடை சுற்றி அந்த வந்து த்ரெட் வர மாதிரி கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கிராஸாகவும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த த்ரெட்டு வந்து ரெண்டாக பிரிஞ்சு அந்த சென்டரில் கொடுத்துருக்க பீடுக்கு இந்த சைடும் அந்த சைடும் போகிற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நல்லா கவனித்து பாருங்கள். தென் எண்ணாட் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு புட்டாக்கு நான் த்ரெட் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். தென் 5 mm பீடு வந்துட்டு ஸ்டிச் பண்ணி லாக் ஸ்டிச் கொடுத்து வீட் பீட் யூஸ் பண்ணி சுற்றி வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்து எண்ணாட் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எண்ணாட் போடும்போது கொஞ்சம் தள்ளி ஸ்டிச்சஸ் கொடுத்து நான் எண்ணாட் போடுறேன். தென் நெக்ஸ்ட் ஒனுக்கு எப்பவும் போல் த்ரெட் எடுத்து லாக் ஸ்டிச் கொடுத்து 5 mm பீட் ஸ்டிச் பண்ணி சுற்றி வந்து சுகர் பீட் வந்து கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு புட்டாஸ்க்கு நான் த்ரெட் எடுத்து ஒரு சுகர் பீட், ஒரு வீட் பீட், ஒரு 5 mm பீட், ஒரு வீட் பீட் சுகர் பீட் காம்பினேஷனில் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எண்ணாட் போட்டுக்கிறேன். தென் அதே மாதிரி சென்டர்லையும் நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். இந்த போர்ஷன்லையும் நான் எண்ணாட் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தென் கிராஸாக கொடுக்கும்போது சுகர் பீட் ஒரு 3 mm பீட் கொடுத்து அந்த 5 mm பீடை வந்து சுற்றி அந்த த்ரெட் வர மாதிரி வந்துட்டு நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். தென் எண்ணாட் போட்டு இதை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு புட்டாஸ்க்கு 5 mm பீடு யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு சென்டருக்கு போயிட்டு கீழ் வழியாக வந்துட்டு திரும்ப ஒரு 5 mm பீடை கொடுத்து நான் ஸ்டிச் கொடுத்து எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மெத்தட்க்கு த்ரெட் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து 5 mm பீடு யூஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து மேலே போயிட்டு மேலேருந்து நான் 3 mm பீடு யூஸ் பண்ணி ஒரு ஹாஃப் சர்க்கிளுக்கு வந்துட்டு நான் கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணிவிட்டு சென்டராக வந்து ஒரு 3 mm பீட் ஒரு சுகர் பீட் கொடுத்து நான் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் மெத்தட்க்கு ஒரு சுகர் பீட், ஒரு 4 mm பீட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுத்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். தென் சைடில் போயிட்டு ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து ஒரு சுகர் பீட் ஒரு 4 mm பீட் கொடுத்து தென் லெஃப்ட் சைட் போயிட்டு ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து சுகர் பீட் 4 mm பீட் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணி எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ப்ளவுஸில் வந்துட்டு நீங்கள் புட்டாஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸில் வந்துட்டு இவ்வளோ புட்டாஸ் போட்டிருக்கோன்னு வச்சுக்குவோம். இப்போ வந்து ஒரு புட்டாஸில் இருந்துட்டு நீங்கள் அடுத்த புட்டாஸ் போகும்போது அதே த்ரெட் வச்சு தானே ஸ்டிச் பண்ணுவீங்க. இந்த த்ரெட்டில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அதே த்ரெட்டை வச்சு நீங்கள் இந்த சைடு வந்து ஒர்க் பண்ணுவீங்க. கரெக்டாக? அப்படி பண்ணும்போது சைடில் அந்த நடுவில் இருக்கிற த்ரெட்டு வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரெண்டாவதாக போட்ட புட்டாஸ் வந்து அப்படியே அவுந்து விழுந்துடும். கரெக்டு தானே? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த புட்டாஸ் முடிச்சுட்டு இந்த புட்டாஸ் வரும்போது ஒரு எண்ட் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த புட்டாஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒர்க் முடித்ததும் இதுலேயும் ஒரு எண்ட் நாட் போட்டுருங்க. இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. ஒரு புட்டாஸ்லேருந்து இன்னொரு புட்டாஸ் போகும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எண்ட் நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புட்டாஸ் போட்டுட்டு எண்ட் நாட் போடுங்க. புரியுதா நான் சொல்கிறது? அப்படி பண்ணிங்க அப்படின்னா சப்போஸ் டெய்லர் வந்து கட் பண்ணும்போது அந்த த்ரெட்டை வந்து தெரியாமல் கட் பண்ணிட்டா கூட நமக்கு வந்து புட்டாஸ் வந்து வந்து விழுகாது. ஸோ வந்து இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நம்மளோட பேசிக் டு அட்வான்ஸ்ட் ஆரி கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஐடி வந்துட்டு நான் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா நீங்கள் எண்ட் நாட் போடும்போது கரெக்டாக அந்த பீட்ஸ் வந்து முடித்த இடத்துல எண்ட் நாட் போடாதீங்க. ஒரு ஸ்டிச் வந்து தள்ளி கொடுத்துட்டு அந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு நான் அப்படி தான் வந்து எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். எப்போ எண்ட் நாட் போட்டாலும் கீழே த்ரெட்டை வந்து லைட்டாக பிடிச்சி இழுத்து பாருங்கள். அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வந்து அவுந்து விழுகுதான்னு நமக்கு தெரியும். இன்றைக்கான கிளாஸ் ஒர்க் என்னென்னா ஜஸ்ட்டு புட்டாஸ் வந்து ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுக்கான அசைன்மெண்ட் ஒர்க் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஜஸ்ட் இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அசைன்மெண்ட் ஒர்க் வந்து நீங்கள் தனியாக இதுக்கு பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள்.